மீரா குட்டி அப்பா பாரு அப்பா பாரு. ஐயோ அடிச்சாச்சு. அப்பா வந்துட்டியே. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். டிஷ்யூ, எங்க எங்க டிஷ்யூ. எங்க இன்னொரு வா வா வா. அப்பாவை அடிக்கலாமா? குட்டிமா உன்னை பாக்குறதுக்கு சிவா அங்கிள் வராரு. சிவா மகா சிவா. வாங்க சிவா. ஹாய் தனுஷ். ஹாய் காவ்யா. ஏய், யார் என்ன சிவா வந்திருக்கா பாரு. எப்படி இருக்கீங்க? சிவா Fine. அங்கிள். என்ன ஒரு 6 மாசமா தூக்கி வச்சிருந்த மீராவை மிஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்பப்போ வந்து அவளை தூக்கி வச்சிருந்து கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடிட்டு போனா அது என்னையே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அங்கிள் என்ன சொல்றாரு கேட்டியா? அப்போதான் அந்த வாரம் ஃபுல்லா வேலை கரெக்டா போகுது. சப்போஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எதையோ பறி கொடுத்த மாதிரி அந்த ஹோல் வீக்கே ஸ்பாயில் ஆயிடுது. மீரா இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. வாங்க தம்பி, விட்டா எங்க குழந்தைய தத்து கொடுங்கன்னு கேப்பீங்க போல இருக்கு. அந்த பேராசெல்லாம் எனக்கு இல்லை. ½ அன் ஹவர் குழந்தை என்கிட்ட கொடுத்தா போதும். அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும். தாராளமா போயிட்டு வாங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, ஓகே. குழந்தையோட பேரண்ட்ஸ் இதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. சிவா உங்களுக்கு என்ன பெர்மிஷன்? தாராளமா குழந்தையோட வாக்கிங் போயிட்டு வாங்க. தேங்க்யூ தனுஷ், கொஞ்ச நேரத்தில் வரேன். போயிட்டு வாங்க. சிவா தம்பிக்கு மீரா மேல எவ்வளவு பாசம், உயிரே வச்சிருக்காரு. ஆமாமா, இருக்காதா பின்ன? பெத்தவனுக்கு குழந்தை மேல பாசம் இருக்கதானே செய்யும். என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத அதிசயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திவ்யா, அம்மா விடுங்க. என்ன என்ன இப்போ உண்மையை சொன்னா கோவம் பொத்துட்டு வருதா? என்ன குழப்போ? தனுஷ், காவ்யா போய் மாப்பிள்ளை சமாதானப்படுத்துமா. தனுஷ், தனுஷ் அவ வேணும்னே நம்மள வார்த்தையால கொல்றா. நம்மள காயப்படுத்தணும், நம்ம வலியால துடிக்கணும். இதுதான் அவளோட குறி. இது தெரிஞ்ச நீ வருத்தப்படலாமா? நானும் மனுஷன் தான் காவி, மகான் இல்ல. இதுக்கு அவ பேசாம ஒரு கத்தி எடுத்து குத்திட்டு போயிருக்கலாம். அத கூட நான் பொறுத்துக்குவேன். இதை என்னால தாங்கிக்கவே முடியல காவியா. தனுஷ், இந்த பார், இந்த விஷயத்துல நீ என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. என்னால சமாதானம் ஆக முடியாது. அவளோட உள்நோக்கம் எனக்கு புரியுது. ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு காவியா. நீ என்ன விட்டு போயிருந்த 1 வருஷம் நான் நடப்பிடமா இருந்தேன். ஆனா இப்ப நான் மனுஷனா இருக்கேன். ஏன், எப்படி? என்னோட குழந்தையால. நீ திரும்பி வந்தது எனக்கு சந்தோஷம்னா அதை விட அதிக உற்சாகத்தையும் வாழ்க்கையில இன்னும் உயரணுங்கிற லட்சியத்தையும் எனக்கு கொடுத்தவ என் மீரா. இந்தாங்க பிடிங்க உங்க குழந்தையன்னு என் கையில நீ கொடுத்த பாரு. அதை என் தலையில கிரீடம் வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த வீட்டுல மாமாவும் அத்தையும் என் மேல வச்சிருக்கிற அன்பு, காட்டுற மரியாதை, இதெல்லாம் விழுந்து கிடந்த என்ன எழுந்து நடக்க வச்சது. ஆனா எனக்கு பறக்க சிறகுகளை கொடுத்தவ என் மீரா. அப்பாங்கிற கௌரவத்தோட பெருமையா தலை நிமிர்ந்து நடக்கிறவன குறிப்பாத்து அடிச்சுட்டா உன் தங்கச்சி. இதை என்னால தாங்கிக்கவே முடியல காவியா. தனுஷ் ப்ளீஸ் எனக்காக. மாமா, இதுதான் உங்க பலகீனமா? உங்க வீக் பாயிண்ட் இப்பதான் எனக்கு புரியுது. இதுதானே உங்க பலகீனம். சரியான நேரத்துல நான் யாருன்னு காட்டுறேன்.